ஆவி அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த இடத்திலே இதனாலே அவர்கள் ஆவி அவித்து போடுகிறார்கள்னா பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி விட்டிருக்கிறார்கள். அதாவது பழைய மனுஷனை களைஞ்சு போடுன்னு சொல்லிட்டு தேவன் சொன்னார். அத்தனையும் விட்டுட்டு இவர்கள் பழைய பாவங்களை செய்கிறதற்கு திரும்பி போயிட்டாங்க. சோ அந்த நேரத்திலே ஆவியானவருக்கு அங்க இடமில்லாமல் போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குறைந்து அது அவிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது அப்படிங்கறத அங்க சுட்டி காட்டுகிறார். அப்போ உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ரிப்பீட் ஆகிற பழைய பாவங்கள் எத்தனை உள்ள உட்கார்ந்து இருக்குங்கிறத செக் பண்ணுங்க. அவைகளை வெளியேற்றுகிறதற்கு தீவிரமாக இருங்கள். அணைந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பவும் அனல் மூட்டி எரிய விடுங்கள். சோ இந்த காரியத்திலே ரெண்டு விதமான நபர்களை நீங்க பார்க்க முடியும். ஒரு நபர் கொஞ்சம் அவிந்து போய் கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறவர், இவரை நீங்க கொஞ்சம் சரிப்படுத்தி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் தூண்டி விட்டு அவரை பழையபடி எரிய வைக்கிறதற்கு முடியும். ஒரு சில நபரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை நீ அன்ரிப்பேரபிள், ஒண்ணுமே செய்யவே முடியாது. அந்த நேரத்திலே தான் ஆவியானவர் கம்ப்ளீட்டாக அந்த மனிதனை விட்டு விலகி போய் விடுகிறார்.